இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள். உங்களுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அவருடைய நெருங்கி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக மோடியை நீங்கள் எப்போ சார் பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, அந்த சந்திப்பு எங்களுக்காக சொல்ல முடியுமா? பிரகாஷ், நாளைக்கு காத்தால டெல்லியிலேருந்து ஒரு RSS பிஜேபி லீடர் வராரு, பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதான் ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். அது என்ன, இது இன்னும் டைம், ஆஃபீஸ் முடிஞ்ச டைம் தான் இருக்கு. அவர் பேர் என்னன்னு கேட்டார். இது நேம் நரேந்திர மோடினார். அப்போ அந்த மீட்டிங்கில் வாஜ்பாய் சொல்லும்போது சொன்னார், இந்த அமெரிக்காவில் பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே மோடி, நரேந்திர மோடி தான். இதுக்கோசரம் தான் ஆரம்பிச்சோம். அவர் எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்காக செய்வார். ஓகே, அமெரிக்காவில் இவ்வளோ பேர் கூட்டி இவ்வளோ பேரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காருன்னா அதில் தான் மோடிஜியோட புகழ் அமெரிக்காவில் பரவ ஆரம்பித்த காரணம் இந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் செய்த ஒரு செயல். ஒரு நாளைக்கு சொன்னார், அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு போறேன், போயிட்டு வாங்க. போயிட்டு வரதில்ல, அங்கதான் இருப்பேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அது என்னன்னு சொல்ல எங்கிட்ட. டெல்லிக்கு போறேன் அப்படின்னா அடுத்த வாரம் பேப்பர் பார்த்தா குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நியூயார்க்ல பார்த்ததுக்கு அப்புறம் டெல்லியில பாக்குறேன். நான் நம்மள எங்க ஞாபகம் வச்சுக்க போறாருன்னு நான் போட்டு ஓரமா இருந்தேன். இப்படி போனவரை பார்த்து பிரகாஷ்ஜின்னு கூப்பிட்டேன். அப்படியே கட்டிட்டார். ஸோ அவர்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச கொண்டா, பழைய நண்பர்களை மறக்க மாட்டேன். என் கார் தானே, 100 கார் தானே, நீ இப்போ இங்க இருக்கிற பத்திரிகைகளெல்லாம் பார்த்து என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, பாசிட்டிவா நெகட்டிவா, ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி பண்ணு. நம்ம எங்க வேலை ஏதாவது கொடுக்க, சும்மா உட்காந்து சாப்பிட்டு போர் அடிக்கும். அவரே டீ எல்லாம் போட்டு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான தலைவரை நான் பார்த்ததில்லை. எப்படி நீ நியூயார்க்ல உட்காந்துன்னு மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னேன், நான் எழுதல, பிரகாஷ் எழுதுனா அப்படின்னு அவர் கதை ஒதுக்கி, அது எப்படி அவங்க எழுதிருக்க முடியும் நீ சொல்லாம, நீ தான் இதுக்கு ஏதோ பின்னாடி வேலை பண்ண அப்படின்னு காய்ச்சி எடுத்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் சென்னைக்கு போறேன், போயிட்டு திரும்பி ஐ வில் கோ பேக் டு நியூயார்க் அப்படின்னா. இதுக்கு வரணுமே, ஸ்வேரிங்கின்னு வரணுமே. ஓகே, என்ன ஒரு அவருக்கு என்ன ஒரு ஞான திருஷ்டியா தெரியல. ஸ்வேரிங்கின்னு வரணும்ட்டார். தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கிறதா, ஜெயிச்சாச்சுன்னு முடிவு பண்ணிட்டார். ஸ்வேரிங் வரணுமே, தள்ளி போடு டிக்கெட். சரி சார், தள்ளி போடுறேன்னு. அதே மாதிரி பிஜேபி ஸ்வீப் ஆச்சு. என்னோட வாழ்க்கையில சுகதுக்கங்கள்ல பங்கு பெற்றவர். ஆனா ஒரே என்னன்னா, அவர் சொல்ற பேச்சு நான் கேட்கல அப்படின்ற வருத்தம் அவர். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். ஒரு சமகால அரசியல் பத்தி உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது, கொஞ்சம் வரலாறு ரீதியாக தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள். உங்களுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அவருடைய நெருங்கி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு அந்யோன்யம்லாம் தெரியுது. உங்கள் தோளில் கை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் 2-3 ஃபோட்டோஸ்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். முதல் முறையாக மோடியை நீங்கள் எப்போ சார் பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, அந்த சந்திப்பு எங்களுக்காக சொல்ல முடியுமா? நாம் எல்லாம் போற்றும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் 25 வருஷம் அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற தமிழ் பத்திரிகையாளராக பணியாற்றினேன். அந்த பத்திரிகை பணி இல்லாமல் நிறைய தமிழ் சங்கம், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வச்சுருந்தேன். அப்போது ஸ்டேட்டன் ஐலாண்டில் டாக்டர் முகுந்த் மோடி அப்படின்னு ஒரு பெரிய குஜராத்தி இந்தியர்களின் தலைவர், இந்தியன் கம்யூனிட்டி லீடர். அவர் அமெரிக்காவில் ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஒரு தீவில் இருக்கார். பெரிய வெரி ரிச் மேன். அவரும் வாஜ்பாயும் ஒரு 30 ஆண்டு கால நண்பர்கள். வாஜ்பாய் எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து எப்போ நியூயார்க் அமெரிக்கா வந்தாலும் முகுந்த் மோடி வீட்டில் தங்குவார். 2 நெருங்கிய நண்பர்கள். அந்த முகுந்த் மோடி எனக்கு தொழில் முறையில் பரிச்சயமானவர். ஏன்னா பார்த்து செய்தி சேகரிக்க போவோம், நியூஸ் எல்லாம் பண்ண போவோம். அவர் முகுந்த் மோடி எனக்கு கனடா பண்ணுவார். இவர ரைட் விங் ஜேர்னலிஸ்ட் அப்படிம்பாரு. நான் விங்லெஸ் ஜேர்னலிஸ்ட், எனக்கு விங்கே கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணோம். ஒரு நாளைக்கு கூப்பிட்டார் என்ன, பிரகாஷ், நாளைக்கு காத்தால டெல்லியிலேருந்து ஒரு RSS பிஜேபி லீடர் வராரு, கேன் யூ கோ அண்ட் பிக் ஹிம் அப், ஏர்போர்ட்டில் பிக் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்டேட்டன் ஐலண்ட்ங்கிறது ஒரு தீவு. சரி, நியூயார்க் 5 பரோஸ், மெனாட்டன், புரூக்லின், பிராங்க்ஸ், குவீன்ஸ், ஸ்டேட்டன் ஐலண்ட். ஸ்டேட்டன் ஐலண்ட் தீவு. தீவுலேருந்து போட்டில் வரணும். வேறு ஐ லிவ் இன் குவீன்ஸ்லேருந்து ஏர்போர்ட் கிட்டக்க இருக்கு. ஸோ நீ பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டார்.
அதான் ஓகே டாக்டர் நோ ப்ராப்ளம், அது என்ன இது இன்னும் டைம் ஆஃபீஸ் முடிஞ்ச டைம் தான் இருக்குது. அவர் பேர் என்னன்னு கேட்டேன். இது நேம் இஸ் நரேந்திர மோடினார். அவர் யாருன்னு கேட்டேன். ஓ அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது. சீஃப் மினிஸ்டர்ல முன்னாடி பிரச்சாரக்கா இருந்தார். ஓகே. முகுந்த் மோடி சொன்னார் இது பிரச்சாரக் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. ஒரு வேலையை அமெரிக்காவுக்கு வரார், நான் சொல்கிறேன் அப்புறம் என்னன்னு அப்படின்னு சொன்னார். ஓகே. அவர் வந்து ஃபோட்டோ காமிச்சார். நான் பார்த்து நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். போனேன், ஏர் இண்டியாவில் தான் வந்தார். வந்தோடனே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஐம் நரேந்திர மோடி அப்படின்னாரு. போகலாம், வேர் இஸ் யுவர் செக்இன் லக்கேஜ், பேக் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னார். செகண்ட் பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இல்லை ஒரே ஒரு சூட் கேஸ் தான். ஓகே. ஒரு சின்ன சூட் கேஸ் வச்சுருந்தார், ஹேண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ் ஒரே ஒரு சின்ன பொட்டி வச்சுருந்தார். காரில் ஏற்றி கூட்டின்னு போனேன். அப்புறம் யாரோ சுரேஷ் ஜானின்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். அதோட முடிவு போச்சு. ஒரு வாரம் கழித்து திருப்பி முகுந்த் மோடி கூப்பிட்டார். கூப்பிட்டு எதுக்கு இவர் வந்திருக்கார் தெரியுமா, மோடி நரேந்திர மோடி அப்படின்னாரு. நான் நான் ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு வந்தேன் அவரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அமெரிக்காவில் வந்து அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே பாரதிய ஜனதா கட்சி துவக்க போகிறோம். தட் இஸ் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. ஓகே. அங்கே வந்து பிஜேபின்னு கட்சி துவக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் அங்கே இருக்குது அமெரிக்காவில். ஓகே. இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ்ன்னு இருக்கும். அது அஃபிஷியல் காங்கிரஸ் பார்ட்டியோட சாம் பிட்ரோட தலைவர். அந்த மாதிரி இது ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி ஆரம்பித்தது அமெரிக்காவில் முகுந்த் மோடி, டாக்டர் முகுந்த் மோடி. அந்த விஷயமா வாஜ்பாய் அவர் அமைச்சிருக்கார். ஓகே. நீ அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னார். என்ன ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டேன். அதப்பா அவர் ஆஃபீஸ் இல்லாமல் கஷ்டப்படுறார், ஒரு ஆஃபீஸ் எங்கே பார்த்து கொடு. அவர் இங்கே ஓஎஃப் பிஜேபி ஆரம்பிக்க போகிறார், நான் தான் அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறேன். அது நீங்கள் டாக்டர் பிரசிடென்ட், நீங்கள் பிரசிடென்ட்னா நான் கண்டிப்பாக பண்ணித்தேன். எனக்கு மோடி யாருன்னு தெரியாது, உங்களே எனக்கு தெரியும், உங்களுக்கோசம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. இன்றைக்கி ஈவினிங் வந்து மோடியை வந்து சுரேஷ் ஜானி வீட்டில் பிக்கப் பண்ணி பேசிக்கோன்னார். சுரேஷ் ஜானி வீட்டுக்கு போனேன். மோடிஜி இருந்தார். என்ன பண்ணலாம் சார்னு கேட்டேன். எனக்கு நான் முதல்ல ஒரு ஆஃபீஸ் வேணுமே அப்படின்னார். அவ்வளோதானே, எங்கள் பாஸ்ட்டை பேசுகிறேன்னு என்னோட எடிட்டர், எங்களோட அந்த நியூஸ் இந்தியா டைம்ஸ் என்ற பத்திரிகையோட ஓனர் ஜான் பெரின்னு, ஓகே, அவர் வந்து இத ஜூயிஷ் இந்தியன். ஓகே. ரொம்ப ஆர்எஸ்எஸ் தீவிர பற்றாளர். ஓகே. அவர்கிட்ட சொன்ன அடுத்த நாள் காலையில் சொன்னேன், இந்த மாதிரி நரேந்திர மோடி வந்திருக்காரு டெல்லியிலேருந்து. முகுந்த் மோடி சொன்னார். முகுந்த் மோடி சொன்னால் அப்புறம் அதுக்கு மேலே என்னையா, நம்ம ஆஃபீஸில் ஒரு டேபிளில் போட்டு சேரை போட்டு கொடுத்துரு, ஒரு அரை மேத்யூ ஒரு சேர் டேபிள் ஏற்பாடு பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் நான் அவர் கூட்டின்னு போனேன். கூட்டின்னு ஆஃபீஸ் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு குருமா? பத்திரிகை ஆஃபீஸ் தான் போகும்போது நியூயார்க்கில் ஒரு ஆஃபீஸ் வேலையை ஆரம்பித்தார். ஓகே. பத்திரிகை ஆஃபீஸில் எங்கள் ஜான் பெரி இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 பேரும் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோடனே அங்கே அந்த சீட் கொடுத்தாரு, உட்காருங்கன்னாரு. அங்கே அவர் உட்காந்துட்டு அவருக்கு அப்போ லேண்ட்லைன் தான், செல்ஃபோன்லாம் கிடையாது. ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்து அவர் பாட்டுக்கு வேலை பண்ணுவார். 2வது நாள் வந்து நாங்களாம் லஞ்ச் முடிச்சுட்டு வரோம். நான் ரங்கான்னு எங்கூட ஒர்க் பண்ணார், பிரம்மன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், ரவின்னு ஒருத்தர், நாங்களாம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கலீக்ஸ். ஓகே. நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இவர்கிட்ட வந்தோம். நான் கேட்டேன், மோடி லஞ்ச் சாப்பிட்டீங்களான்னு. இல்லை இன்னும் போகல அப்படின்னாரு. நாங்கள் லஞ்செல்லாம் காலி ஆகிடுச்சு. உடனே பக்கத்தில் வந்து டிஃபன் பாலான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, என் ஃப்ரெண்டு, அவங்க ஃபோன் பண்ணி அவரோட லஞ்சு வர வச்சு இவர்கிட்ட கொடுத்தோம். இவர் லஞ்சு கூட சாப்பிடாம வேலை பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் டே ஜான் பெரி சொல்லிட்டார், நோ அவருக்கு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபில் வந்து உட்காந்துருக்காருன்னா நீங்கள் வந்து அவருக்கு லஞ்சு வாங்கி கொடுத்துருங்க. ஓகே. நம்ம ஆஃபீஸ் அவர் கேட்க மாட்டார், என்ன வெக்கப்படுவார், நம்ம 300 பேர் லஞ்சு கேட்க மாட்டார். ஓகே. அவர் அங்கே இருக்கும்போது நீங்கள் லஞ்சு வாங்கி கொடுத்துருங்க. உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிட்டு சொல்லி டெய்லி லஞ்ச் வரும்னு சொல்லிட்டோம். 3வது நாள் என்கிட்ட ஒரு நாளைக்கு 3 மணிக்கு வந்து நல்ல டீ கிடைக்குமான்னு கேட்டார். ஓகே. அதனால் சார் நாங்கள் டீக்கு தான் போகிறோம் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனோம். அதை ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்டார், அந்த கொரியன் டீ ஷாப் இருக்காங்க பிராட்வேல அப்படின்னு கேட்டார். பயங்கர ஞாபக சக்தி. ஸோ நான் ரங்கா பிராம் எல்லாம் மூணி எல்லாம் டீ ஷாப் போவோம், அங்கே ஒரு டீ சாப்பிடுவோம், ஆல்ரெடி அடிப்போம், திருப்பி ஆஃபீஸ்க்கு. ஏதோ எத்தனை நாள் சார் அமெரிக்காவில் இருந்தார்? 5th Avenueல இந்த பிராட்வே அடுத்தது. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் 1999, 2000, 2001 வரைக்கும் இருந்தார். ஓ, 99லேருந்து 2001 வரைக்கும்? ஆமாம், போயிட்டு வருவார். ஓகே. ஒரு 2 மாதம் போவார், திருப்பி வருவார், திருப்பி போவார். ஸோ கடைசியில் என்ன ஆகிடுது, அந்த ஆஃபீஸில் இருந்து ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஓகே. நாங்களும் கிளம்புவோம். நான் உடனே கேட்டேன், நீங்கள் என்ன எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நீ ஏதாவது மீட்டிங் போன என்னையும் கூப்பிட்டு போ, எனக்கு ஐ வாண்ட். அவருக்கு என்னென்ன ஜனங்க கிட்ட பாப்புலர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஓகே. அங்கே ஹிந்தி நல்லா பேசுவார். ஓகே. ஸோ அங்கே நியூயார்க்கில் ஹிந்தி பேசுகிறவங்க அதிகம், தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. நான் போகிற இடம்லாம் ஹிந்தி பேசுகிற மீட்டிங் தான். ஏன்னா அஃபிஷியலாக நான் மீட்டிங் போவேன், அவரே கூட கூப்பிட்டு போயிட்டேன். எல்லா மீட்டிங் வாங்க கூட. அங்கே போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். அங்கே இருக்கிற இந்திய தலைவர்களுக்கெல்லாம். இந்த மாதிரி டாக்டர் முகுந்த் மோடியோட ஃப்ரெண்டு, ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அமெரிக்காவில் வாழ்கிற வட இந்தியர்களில் 90% பிஜேபி தான். அது மோடி வரதுக்கு முன்னாடி, ஏன்னா வாஜ்பாய் காலத்துலேயே
இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் அவங்களோட இது. இப்படி இருக்கும்போது என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் வந்து ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. வாஜ்பாய் வராது இதுக்குன்னு. வாஜ்பாய் வராது வந்து அப்போ ஒரு பிஎம்ஆ இருந்தார். ஓகே. இதில் பாம்பே பேலஸ் ஹோட்டலில் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து வாஜ்பாய், முகுந்த் மோடி, நரேந்திர மோடி, அப்புறம் இன்னும் 4 பெரிய தலைவர்கள், சுரேஷ் ஜானி, அப்புறம் நாராயண் கட்டாரியான்னு ஒருத்தர் இருந்தார். இந்து மதத்தை உயிரே கொடுக்கக்கூடியவர், அவர் இந்து வெறியர், கட்டாரியான், நாராயண் கட்டாரியான். அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நாங்களாம் ஓரமாக நின்றுந்தோம். அப்போ அந்த மீட்டிங்கில் வாஜ்பாய் சொல்லும்போது சொன்னார், இந்த அமெரிக்காவில் பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே மோடி, நரேந்திர மோடி தான். இதுக்கோசரம் தான் அவர் அமிச்சோம். அவர் எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்காக செய்வார். ஓகே. அமெரிக்காவில் இவ்வளோ பேர் கூட்டி இவ்வளோ பேரை வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்து இந்த பிரகாஷ் சாமிங்க ரொம்ப நன்றின்ட்டார் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஓவர்சீஸ் பிஜேபி ஆரம்பித்து கிளைகள்லாம் ஆரம்பித்து அது பாட்டுக்கு போச்சு. அப்புறம் ஒரு மீட்டிங் வாஷிங்டன் கேபிட்டலில் நடந்தது. நானும் ஜான் பெரியும் பேசியிருந்தோம். ஜான் பெரி தான், நாளை காத்தால் நீ ஆம்ட்ராக் அசேலா பிடிச்சி வாஷிங்டன் போயிட்டு அந்த மீட்டிங் கவர் பண்ணிட்டு நைட் ஒன்றா தங்கிட்டு அடுத்த நாள் வா, ஆஃபீஸ் உனக்கு ரீஎம்எஸ் பண்ணிவிடும் அப்படின்னார். முகுந்த் மோடி கேட்டார், நீங்கள் வாஷிங்டன் போகிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், நீங்களே வரீங்களா? நான் வரேன்டார். ஓகே. ஸோ நான் டோல் ஜான் பெரி, எங்களோட மோடியும் வர ட்ரெயினில். நாங்கள் ட்ரெயினில் பேசிகிட்டே போனோம், நியூயார்க் டு வாஷிங்டன் அசேலா எக்ஸ்பிரஸில். ஓகே. அப்போ தான் அந்த தருணம் தான் அவர் கூட டீப்பாக அது வரைக்கும் ஹலோ சார் சொல்லுங்கள் சார் அவையோ மீட்டிங் ஓகே ரைட் அந்த மாதிரி ஒரு டாக் தான். ஒரு காஃபி சாப்பிட போவோம், டீ சாப்பிட போவோம், மீட்டிங் போவோம், இன்டர்வியூ பண்ணுவோம். ட்ரெயினில் என் கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்தனால அவர் மனசில் என்ன இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே. சில பேர் நினைக்கிற மாதிரி அவர் ஆங்கிலம் தெரியாதவரில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறார். ஓகே. ஆனால் என்ன ஃப்ளூயண்ட்டால பேச முடியாது, புரிஞ்சிக்கிற அளவு பேசுகிறேன். ஓகே. ஒரு இந்திய அரசியல்வாதிக்கு என்ன ஆங்கிலம் தெரியுமோ அந்த அளவு. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. என் கூட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் எப்படி ஹிந்தியில் பேச முடியும்? இங்கிலீஷ் தான் பேச முடியும். நல்லா பேசினார். அப்போ சொல்லுவார், ஹெக்டே அவரை பற்றி சொல்லுவார், கோல்வால்கரை பற்றி சொல்லுவார், ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லுவார், அப்புறம் இந்து மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லுவார், சிவாஜியை பற்றி சொல்லுவார், பேசினே வருவார். அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொள்கை என்ன, பிஜேபி என்ன பண்ண போகிறது. நான் கேட்டேன், நீங்கள் என்ன வாட் இஸ் யூர் பிளான் இன் பாலிடிக்ஸ்? சும்மா கேட்டேன். இல்லை எனக்கு பாலிடிக்ஸ் ஒன்றும் இல்லை, பட் ஐ வில் டெஃபினெட்லி பிகம் சம்படி இன் சம் டைம் அப்படின்னு. ஓகே. ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு வருவேன் அப்படின்னாரு. எங்களெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு. ஓகே. அது வாஷிங்டன் போனோம். வாஷிங்டனில் போய் ஒயிட் ஹவுஸ் வாசலில் போய் ஃபோட்டோ எடுத்தோம். ஓகே. ஒயிட் ஹவுஸ் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் என்னோட மீட்டிங் அவரை கூப்பிட்டு போனேன். அவரை கெஸ்ட்டாக உட்கார வச்சேன். என் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஹோட்டலில் தங்கணும். எங்கூட கேட்டேன், உங்களுக்கு தனி ரூம் போட்டோமான்னு. இல்லை உங்கள் கூட தங்குற தனி ரூம் வேணான்னாரு. ஓகே. மார்னிங் 4 மணிக்கு எழுந்தார். ஓகே. நான் தூங்கிட்டு இருக்கேன். 4 மணிக்கு எழுந்து குளித்து பூஜை பண்ணி ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அவர் ஏதோ ஃபோட்டோ கொண்டு வந்தார். அதை வச்சு நான் நல்ல தூக்காலுக்க ஒன்றும் புரியல. 6 மணிக்கு எழுந்து டீ கிடைக்குமான்னு கேட்டார். உடனே ஆர்டர் பண்ணி டீ வாங்கி கொடுத்தா. அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இது முடிஞ்சு இதெல்லாம் கொஞ்ச நாள் பிறகு தயானந்த சரஸ்வதி கூப்பிட்டார் கோயம்புத்தூர்லேருந்து. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி, நீ ஐக்கிய நாடுகள் சபையில் தானே இருக்க அப்படிங்கிற. ஆமாம் குருஜின்னு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா. என்ன குருஜி உத்தரவு? சாமிகளுக்கும் உங்களுக்கு நல்ல பழக்கம். நல்ல பழக்கம். அவர் அமெரிக்கா வந்து போகலாம். சாமி ரிஷிகேஷ்ல தான் முக்தி ஆனாரு. ஆமா, ஏன்னா அங்க வந்து சாய்லஸ்பர்க்ல ஒரு ஆசிரமே கட்டினா அதை நான் பப்ளிசிட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இல்ல மோடிக்கும் தயானந்த சரஸ்வதிக்கும் நல்ல பழக்கம் போல இருக்கு. ஆனது அமெரிக்கா. அந்த பாயிண்ட் சொல்ல வரேன். எங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க. தயானந்த சரஸ்வதி கேட்டார், நீ ஐக்கிய நாடுகள் சபையில் தானடா இருக்க நீ? ஆமா குருஜி, அங்கதான் இருக்கேன். அடுத்த வாரம் நான் வரேன், அங்க பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்னு. வாங்க குருஜி பேசலாம் அப்படின்னு வந்தார். வந்தோடனே நானும் மோடியை கூப்பிட்டு போனேன். அப்போ சொன்னார், யூஎன்ல உலக சர்வ மத கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, வேர்ல்ட் ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ். உலகத்திற்கு அத்தனை மத தலைவர்கள், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், இஸ்லாம், சீக்கியர், ஜெயின், இந்தியாவிலேருந்து 150 பேர் வந்தாங்க. சரி, யார் தலைமை தாங்கன்னா அந்த இந்தியன் டெலிகேஷன்னா தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி. ஓகே. அவர் கூட வந்து தாதா வாஸ்வானி, மாதா அமிர்தானந்தமாயி, அப்புறம் வந்து நம்ம ரவிசங்கர், சத்குரு வந்தாரான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. இது நான் சொல்கிறது நான் அந்த பீரியடில் 2000, 2001 2000 அந்த பீரியடில். சரி, எல்லாம் வந்தபோது அப்போ கேட்டார் இவர் யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், இவர் ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஆள். அப்போ நம்ம உழைச்சி போட்டுக்கலாம், அவரை உள்ளே எடுத்துக்கோணும். நீயும் மோடியும் தான் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டார் சாமிஜி. ஓகே. நான் சொன்னேன், சாமிஜி எனக்கு இல்லை உனக்கு யூஎன் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஐடி இருக்குல்ல, மோடி உள்ளே கூட்டு போய்டு, அங்கே உட்காந்து வேலை செய்யுங்க அப்படின்னாரு.
ஸோ அந்த கான்ஃபரன்ஸை நடத்துறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு ஓகே பட் இந்தியன் கவர்மெண்ட் டைரக்டாக இன்வால்வ் ஆகும். ஓகே ஏன்னா அது வந்து ஒரு என்ஜிஓ கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஓகே ஓகே ஸோ எங்களுக்கு மோடிக்கு என்ன வேலைன்னா இந்தியாவிலேருந்து வர மத தலைவர்கள்லாம் பிளேனில் போய் கூப்பிட்டு வரணும். ஓகே அமர்காந்த மாயை வந்தாங்க, ரவிசங்கர் வந்தார், நாங்கள் 2 பேர் போவோம், ஏர்போர்ட்டுக்கு போவோம், நாங்கள் 2 பேர் கோஆர்டினேட்டர்ஸ் ஓகே டெய்லி. ஆனால் மோடிஜியோட அந்த ஒர்க் லோட் பார்த்தேன். டெய்லி காலை எழுதுவார். இப்போ இந்திய குஜராத்தில் எழுதி வச்சுப்பார், 10 மணிக்கு ஏர்போர்ட் போனோம், 12 மணிக்கு இது பண்ணோம், அது பண்ணிக்கலாம், என்கிட்ட காட்டுவார். இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி டாஸ்க்கு அப்படிம்பார். ஓகே சார் அப்படிம்பேன். நீ எழுதிக்கலாம் கேட்டேன், நீ எழுதுனா நீங்கள் எழுதுனா நான் எழுதுன மாதிரி நான் எதுக்கு எழுதுன உடனே. அந்த கான்ஃபரன்ஸை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். ஓகே அது உலகமே பாராட்டுற அளவுக்கு வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய துறவிகள்லாம் வந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து அதில் தான் மோடிஜியோட புகழ் அமெரிக்காவில் பரவ ஆரம்பித்த காரணம் இந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் செய்த ஒரு செயல். அது ஒரு ரொம்ப பெரிது பேசப்பட்டது. அந்த பீரியடில் நாங்கள் ரொம்ப நெருக்க மாட்டோம். ஏன்னா டெய்லி நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரூமுக்குள்ளே கூட்டு போயிடுவேன். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு ஜெனரல் அசம்பிளி பார்க்கணும், செக்யூரிட்டி கவுன்சில் பார்க்கணும். அவர் கற்றுக்கிற ஐடியா அவர் நிறைய இருந்தது. வெறுமை வந்தோம் வேலை பண்ணோம் போகணும் இல்லை. ஜிஏ ஹால் எப்படின்னா, ஏன் ஜிஏ செக்யூரிட்டி கவுன்சில் ஹார்ஸ் ஷூ மாதிரி போட்டிருக்கான் அப்படின்னு கேட்பார். ஓகே எனக்கே அந்த கேள்விகளாம் பதில் தெரியாது. அவர் கேட்பார் ஹார்ஸ் ஷூ மாதிரியே இருக்குன்னு. அதே யூஎன்ல போய் பிரைம் மினிஸ்டராக பேசுவார்னு அவர் அன்னைக்கு கூட நினச்சி பார்க்கல, யாரும் நானும் நினச்சி பார்க்கல, அவனும் நினச்சி பார்க்கல. அப்புறம் நாங்கள் கேன்டீனில் போய் டிஃபன் இப்பெல்லாம் சாப்பிடுவோம். அங்கே வந்து வியன்னா கஃபேன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் ரெகுலராக காஃபி அவர் டீ தான் சாப்பிடுவார். அவர் சுத்த சைவம், ஒரு இது கூட ஆனியன் கூட சாப்பிட மாட்டார். நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னா, பாம்பே பேலஸ் கூப்பிட்டு போனேன்னா சொல்லிட்டு அவர்கிட்ட, எப்போ ஆனியன் இல்லாத போடுப்பா இருக்குது. யார் கெஸ்ட்டு டெல்லியில் வந்திருக்காங்களா? ஆமாம். அப்போ அவருக்கு பேர்லாம் தெரியாது. ஆனியன் இல்லாமல் அந்த மாதிரி சாத்வீக சாப்பாடு தான் சாப்பிடுவார். நிறைய பார்ட்டிலாம் கூப்பிட்டு போனவர். ஓகே அங்கே எல்லாம் ஒயின்லாம் சாப்பிடுவாங்க, இவர் மட்டும் வாட்டர் எடுத்து சாப்பிடுவார். அந்த அப்பயே நான் கவனிச்சேன், இவர் வித்தியாசமான அரசியல்வாதி. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்த அரசியல்வாதிலாம் எங்கே நியூயார்க் வந்தவுடனே அவன் பார்க்குற கேப்ரே ஷோ கூப்பிட்டு போ, நியூட் ஷோ கூப்பிட்டு போ, அந்த மாதிரி தான் ரிக்வஸ்ட் தான் எனக்கு வரும். இந்த ஷோ கூப்பிட்டு போ, அந்த ஷோ கூப்பிட்டு, டோக்கன் ஷோ கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இவர் என்ன தண்ணி குடிக்கிறாரு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போனேன். ஸோ அந்த 2 மீட்டிங்கில் தான் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, எப்படி வழி நடத்துகிறார், எப்படி பண்ணுறார். ஏன்னா வாஜ்பாயோட இதயத்துக்கு நெருக்கமாக வந்தது அவர் காரணம். இந்த வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் என்னால் அடிச்சு சொல்ல முடியும். ஓகே சார், குறிப்பாக எப்படி சார் வந்து குஜராத்துடைய சிஎம் ஆனார், அதுக்கு வந்து வாஜ்பாயோடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? ஒரு நாளைக்கு திடீர்னு எங்களெல்லாம் கூப்பிட்டார் ஆஃபீஸில். யார்? மோடி. ஓகே. அவர் டெய்லி வந்துடுவார், 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். நாங்கள் ஒரு 10-10:30 மணிக்கு போவோம். மார்னிங் நான் என் ரூமுக்கு போயிடுவேன். அவர் எங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷனே கிடையாது. ஓகே. லஞ்ச் டைமில் சம்டைம் நான் அவருக்கு வரவழைச்சா எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார். ஓகே. அப்போது அவன் ரங்கா பிரம்மில் ஹிந்தியில் பேசுவான் அவர் கூட. ஓகே. எனக்கு ஹிந்தி தெரியாது. அவர் திடீர்னு சாரி பிரகாஷ்ஜி ஐம் டாக்கிங் இன் ஹிந்தி, இங்கிலீஷில் பேசுவார். திரும்பி ஹிந்தியிலே போயிடுவார். நான் நம்ம கண்டுக்க மாட்டதெல்லாம். ஒரு நாளைக்கு சொன்னார் வந்து, அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு போகிறேன். ஓகே. போயிட்டு வாங்கன்னு. போயிட்டு வரதில்ல, அங்கே தான் இருப்பேன். ஓகே. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு, அது என்னன்னு சொல்ல என்கிட்ட. ஓகே. டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ ஒரு ஃபேரல் கொடுக்கலாமா உங்களுக்குன்னு கேட்டேன். சுரேஷ் ஜானி கேட்டேன். சுரேஷ் ஜானி மூடி டேட் போகிறாராம், ஃபேரல் கொடுக்குறேன் சார், பாம்பே வேறு டேட் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்ட்டார். HR ஷா, சுதீர் பாரேக் போன்ற பெரிய பிரபலமான இந்தியர்கள்லாம் வரவழைச்சோம். அந்த மீட்டிங்கில் வந்து மோடியை புரிந்து பேசி நான் தான் வெல்கம் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம மோடி இருந்தார், டெல்லிக்கு போகிறாரு, இப்போ பெரிய அசைன்மெண்ட், நான் வாழ்த்துறோம் எல்லாம் சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பிச்சோம். அடுத்த வாரம் பேப்பர் பார்த்தா குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்னு வந்தது. நான் ஃபோன் பண்ணேன், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஓகே. ஆனால் எங்கிட்ட குஜராத்தை பற்றி சொன்னார். குஜராத்தை காங்கிரஸ்காரங்க கெடுக்கிறாங்க பிரகாஷ், கெடுக்கிறாங்க. சிமன் பாய் பட்டேல், அவன் ஒரு பேராக சொல்லி எவன் எவ்வளோ பணம் சேர்த்தான். அவர் குஜராத் மேலே ஒரு தனி பாசம் இருந்து அவருக்கு. குஜராத்தில் இதை கொள்ளடிக்கிறாங்க, காங்கிரஸ்காரெல்லாம் சரியாக டெவலப் பண்ணல. ஏன்னா அவரோட ஓன் ஸ்டேட். ஓகே. அப்போ தமிழ்நாட்டை பற்றியும் பேசுவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரே தமிழ்நாடு தலைவர் CPR மட்டும்தான். ஓகே. எங்கிட்ட பேசின வரைக்கும். ஸோ இப்போ வழி அனுப்பிச்சு வச்சோம், அவர் CM ஆகிட்டார். நான் ஃபோன் பண்ணேன் ஒரு வாரம் கழிச்சு. ஃபோன் எடுத்தார். பிரகாஷ்ஜி கங்க்ராச்சுலேஷன் மோடிஜி, பிகம் CM நோ, வெரி குட் ஹாப்பி, வெரி குட் ஐம் வெரி கிளாட், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா விட்டு போச்சு. 2014 பிரவசி பாரத் திவஸ்னு ஒன்று பண்ணார் வாஜ்பாய். அயலக இந்தியர்கள் மாநாடு. அதுக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க ஒரு பேனல் செஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் டெல்லிக்கு வந்தேன். ஓகே. அப்போ நீங்க 2014ல நீங்க வந்து அமெரிக்கால தான் இருக்கீங்க? அமெரிக்கால. ஓகே. ஃபுல் டைமா இப்போ இந்தியாவுக்கு வர மைண்ட் செட் அப்போ உங்களுக்கு இல்ல 2004ல் வாஜ்பாய் அவரோட லாஸ்ட் பீரியட், அவரோட பீரியட் முடிகிற போது உலக இந்தியர்கள் மாநாடு ஒன்று போட்டார். ஓகே. பிரவசி பாரத திவஸ்னு பேர்.
அதுக்கு அஃபிஷியலாக இன்வைட் பண்ணியிருந்தார் வாஜ்பாய். சக்தி சின்ஹான ஒரு செக்ரட்டரி இருந்தார், அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரைம் மினிஸ்டர் ஜி வாண்ட்ஸ் யூ டு பி இந்த பேனல், வீல் சென்ட் யூ டிக்கெட்ஸ் கம் அப்படின்னா. ஓகே பிரைம் மினிஸ்டர் சொன்னால் வரதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரேன் அப்படின்னு. அதுக்கு போன விக்யான் பவனில் மீட்டிங், நான் ஒரு சீக்கிரமே போயிட்டேன். 2004 அந்த பீரியடில், அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் திடீர்னு ஒரே கச்ச கச்சா ஒரே சலசலப்பாச்சு, ஒரே AK-47 அதுக்கு இதெல்லாம் வந்தது. மோடி வந்தார். அதான் நியூயார்க்கில் பார்த்ததுக்கப்புறம் டெல்லியில் தான் பார்க்குறேன். நான் நினச்சி நம்மளை எங்கே ஞாபகம் வச்சுக்க போகிறாருன்னு நான் போட்டு ஓரமாக இருந்தேன். இப்படி போனவரை பார்த்து பிரகாஷ்ஜின்னு கூப்பிட்டார். ஓகே, அப்படியே கட்டிட்டார். ஓகே, அந்த AK-47 செக்யூரிட்டிலாம் அப்படியே உள்ளே விட்டாங்க. ஓகே, கைப்பிடிச்சி மேலே கூப்பிட்டு போயிட்டார். ஓகே. நான் சொன்னேன், சார் எப்படி இருக்கீங்க மோடிஜி, இன்னும் CM ஆகிட்டீங்க, ஏன் நீ குஜராத்துக்கு வரல, எப்போ வந்தேன்னு கேட்டேன். நேற்று தான், நாளைக்கு குஜராத்துக்கு வரேன். நான் வரேன் சார், நாளைக்கெல்லாம் இல்லை வரேன் அப்படின்னு. அப்புறம் ஒன்றா பேசியிருந்தார். அன்றைக்கி லஞ்ச் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டோம் மீட்டிங்கில். நட்பை பழகினார். அடுத்த வாட்டி வரும்போது குஜராத்துக்கு வாங்கினார். குஜராத்துக்கு போனார். அவர் வீட்டிலே தங்க வச்சார். 2 பேர் தான், அவர் குக்கு, ஒரு PA, 3 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு போர் அடிக்கு சும்மா உட்காந்துருக்கேன், என் கார் தரேன், 300 கார் தரேன், நீ இப்போ இங்கே இருக்கிற பத்திரிகைகளெல்லாம் பார்த்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பண்ணு. ஓகே, நம்ம எங்கள் வேலை ஏதாவது கொடுக்க, சும்மா உட்காந்து சாப்பிட்டு போர் அடிக்குது. அவரே டீலாம் போட்டு கொடுப்பார். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான தலைவரை நான் பார்த்ததில்லை. ஓகே. ஸோ நான் குஜராத்தில் அன்றைக்கி ஈவினிங் நைட் டின்னரில் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த ரிப்போர்ட்டரை பார்த்தேன், அந்த எடிட்டரை பார்த்தேன், குஜராத் சமாச்சார் பார்த்தேன், என்ன சொன்னாங்க அப்படி மேலே கேட்பார். அப்புறம் அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து எவ்ரி இயர் நான் பிரபசி பாரத் திவஸுக்கு அஃபிஷியலாக நியூயார்க்லேருந்து அதை வந்து காங்கிரஸும் பண்ணாங்களா? காங்கிரஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் பண்ணும்போதெல்லாம் காங்கிரஸ் சோனியா காந்தி பண்ணாங்க, மன்மோகன் சிங் பண்ணார். மன்மோகன் சிங் 10 வருஷமும் பண்ணார். ஓகே, இப்போ தான் 3 வருஷத்துக்கு மாற்றிட்டாங்க. ஓகே. அப்போ எவ்ரி இயர் பண்ணார். எவ்ரி இயர் மோடிஜி வருவார். ஓகே. அந்த ஒன்று நாங்கள் எல்லாம் ஒன்றா லஞ்ச் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். அப்படி கண்டினியூ ஆச்சு. 2013 நான் வந்து என்னோட செய்தி சேகரிப்பு பண்ணுறது இந்தியாவிலேருந்து வர தலைவரெலாம் கூப்பிட்டு போவேன். ஓகே. நம்ம ஸ்டாலின்ஜி வந்தபோது அவரையும், ஸ்டாலினை வந்து UN கூப்பிட்டு போனேன், TR பாலு அவரையும். எந்த தலைவர்கள் இந்தியாவிலேருந்து வந்தாலும் எல்லாரையும் உபசரிக்கிறது நான் தான். அப்போ வந்து அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கூட உங்களுக்கு நல்ல பழக்கம். தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் TK சலங்கவன்ல எங்கள் வீட்டில் தங்கியிருக்கார். ஓகே. அப்புறம் அவர் MP பேசும்போது அவருக்கு பப்ளிசிட்டி கொடுக்கறது, கூட கூப்பிட்டு போகிறது, திருச்சி சிவா, TK சலங்கவன், ஜின்னா, எவ்வளோ லீடர்ஸ், திருநாவுக்கரசு, இவர் நம்ம குமரி ஆனந்தன், எல்லாமே எல்லா கட்சியும். ஓகே. நாட் ஒரு கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு, எல்லா கட்சியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தமிழ் ஃபுட்டு நம்ம வீட்டு தான் வருவாங்க. ஓகே. ஸோ என்னாச்சு, இந்த 2013 எண்டில் வேர்ல்ட் ஆஃப் ஆஸ்டர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பை ராஜ்நாத் சிங். அப்போ ராஜ்நாத் சிங் வந்து பாஜகவோட கட்சி தலைவர். ஓகே. எதிர்கட்சியில் இருக்காங்க. ஆமாம், தேர்தல் வரப்போகுது. ராஜ்நாத் சிங், அப்புறம் அனந்த்குமார், சுதான்ஷு திரிவேதி, 3 பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இந்திய பத்திரிகையாளர் 10 பேர் இருக்காங்க. எங்கே? அமெரிக்காவிலையா? நியூயார்க்லேயே. நியூயார்க்கில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் 10 பேர் இருக்கும். அவங்க இந்திய பத்திரிகை தான் கூப்பிடுவாங்க, 10 யாரும் கூப்பிட மாட்டாங்க. அமெரிக்கன் பத்திரிகையில் வரமாட்டான். சும்மா நான் அப்படி ஜாலியாக பேசிட்டு நான் ரூமுக்கு போனேன் வேர்ல்ட் ஆஃபில். அனந்த்குமார் கை காமிச்சேன், நீ மேலே வாடினார். அனந்த்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பர், காலமாயிட்டார், மந்திரியாக இருந்தார். மேலே போனேன். மேலே போய் உட்காந்து ரூமில் போய் உட்காந்துட்டு ராஜ்நாத் சிங் நானும் டீ சாப்பிட்டுருந்தோம். அப்போ கேட்டேன், ராஜ்நாத் சிங், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான், ஹூ இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் PMன்னு கேட்டேன். கமிட்டி வில் டிசைட்னார். நீங்களா பிரைம் மினிஸ்டர்? நான் இல்லைனார். அத்வானியானார். அத்வானி கொடுக்கலாம், பட் ஏஜ் ஆகிச்சே அப்படின்னார். அப்புறம் வந்து வேறு யார், வாஜ்பாய் உடம்பு சரியில்லை, முரளி மனோகர் ஜோஷியா, இவரா, சுஷ்மா ஸ்வராஜா, ஒன்றா கேட்டுனே வந்தோம். மோடிஜியான்னு கேட்டேன். ஓகே. மோடிஜி நல்ல சாய்ஸ் தான், ரைட் கேண்டிடேட் தான், பட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஓகே. ராஜ்நாத் சிங் சொல்கிறாரா? ராஜ்நாத் சிங், நீங்கள் தான் சார் தலைவர், என்ன சார் நீங்கள் உங்களுக்கு இல்லாத முடிவா, நீங்கள் முடிவு பண்ணால் கேட்குறேன். நான் கேட்குறேன், மோடி பிரைம் மினிஸ்டர் அவர் உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைப்பா, வந்தால் நல்லது தான் கேண்டிடேட்னார். அப்போ கேண்டிடேட்னு போடுவீங்களான்னு, போடுறதுக்கு வாய்ப்பு உண்டுனார். அப்போ நான் PTIயில் ஒர்க் பண்ணேன், ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இங்கே அமெரிக்காவில் PTA ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, உலகம் முழுக்க செய்தி போகும். ஆமாம். கொஞ்சம் ஒரு 5 வருஷம் PTIயில் வேறு இருந்தேன், ஐக்கிய நாடுகள் சபையோட ரிப்போர்ட்டரா. ஓகே. வீட்டுக்கு வந்து அச்சேன். ராஜ்நாத் சிங் செட் டுடே தட் குஜராத் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் லைக்லி டு பி த கேண்டிடேட் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் BJPன்னு போட்டேன். ஓகே. போட்டு அச்சா தூங்க போயிட்டேன். ஏன்னா அங்கே இரவு, இங்கே பகல். ஆமாம். அச்சா 6 மணிக்கு சுதான்ஷு கூப்பிட்டேன். சுதான்ஷு என்னோட நெருங்கிய நண்பர், அவரு பத்திரிகையாளர், இப்போ ராஜ்யசபா MP இருக்கார். ஓகே. என்னடா பண்ணுறேன்னு கேட்டார். என்ன ஒன்று, நீ உடனே கிளம்பி வரேன், இப்போ தான் எழுந்திருக்கேன், பல்லு கூட விளக்கலாம், நீ உடனே வாங்க, பெரிய போர்க்கிழமை நடக்குதுங்க வேர்ல்ட் ஆஃபில், நீ ட்ரெயினை பிடிச்சி வா அப்படின்னு. ஓகே. ஸோ குளிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு அர்ஜென்ட்டாக ஓடி போயிட்டேன். உடனே ராஜ்நாத் சிங், யூ ஆர் த கல்பிரிட்னார்.
நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நைட்டு முழுக்க தூங்கலைப்பா எங்களால். ராஜ்நாத் சிங் கூப்பிட்றாரு, அருண் ஜேட்லி கூப்பிட்றாரு, சுஷ்மா ஸ்வராஜ் கூப்பிட்றாரு, அத்வானி கூப்பிட்டாரு, முரளிமாஜி கூப்பிட்டாரு. எப்படி நீ நியூயார்க்கில் உட்காந்துன்னு மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னேன். ஓகே. நான் எழுதல, பிரகாஷ் எழுதுனா அப்படின்னு அவர் கதை ஒதுக்கி போது அது எப்படி அவங்க எழுதிருக்க முடியும் நீ சொல்லாமல்? நீ தான் இதுக்கு ஏதோ பின்னாடி வேலை பண்ண அப்படின்னு காய்ச்சி எடுத்தாங்க. எனக்கு காய்ச்சி எடுத்தார். சுதான் சொன்னா பெசாமல் இருக்கும், என்ன சரியாக போயிடும், பெசாமல் அமைதியார், சாரி மட்டும் சொல்லிட்டு கேட்டுக்கோ அப்படின்னு. யுவர் கல்பிரிட்னார். சரி நான் ஒன்றும் சொல்ல, சாரி ஹர்ட் யூ ஃபீலிங், நீங்கள் சொன்னதான் நான் போட்டேன், எனக்கு என்ன இல்லை உலகம் முழுக்க போச்சுன்னா பிடிஎல் கொடுத்தா உலகம் தான் போகும். நான் என்ன பண்ணுவேன், நான் லோக்கல் பேப்பர்னா இங்கே வரும் அப்படின்னு. நான் கிளம்புறேன், இரு காஃபி சாப்பிட்டு போ அப்படின்னு. கோவம் அடங்கி போச்சாரு. நான் உடனே அவர் வேலை முடிச்சு போய் நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து எனக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல, அர்ஜென்ட்டாக வந்தேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஃபோன் அப்போ லேண்ட்லைன் எடுத்தேன். ஹலோ மிஸ்டர் கல்பிரிட் சார், ஹவ் ஆர் யூ சார்னு. யார்? மோடி. ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னா. ஹவ் ஆர் யூ சார், வாட்ஸ் வாட் ஹேப்பன், ஐ நோ எவ்ரிதிங், தேங்க்யூ அப்படின்னாரு. சார் சாரி ஐ மேட் மிஸ்டேக், நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கேன். இல்லை நீ ஒன்றும் தப்பு பண்ணல, பட் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால் வருது அப்படின்னாரு. சரி அதோட முடிவு வச்சு நான் எப்பவுமே தொடர்புன்னா அடிக்கடி தொடர்பு வச்சுக்கணும், அதோட சரி. அப்புறம் வந்து நான் தேர்தலுக்கு முன்னாடி வாரணாசிக்கு வந்தேன். ஓகே. வாரணாசியில் நான் ரொம்ப மீட் பண்ணேன். உள்ள கட்டினார், பேசினார், அன்பாக பேசினா, எல்லாரும் கூப்பிட்டு சொன்னார். அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்திருக்கார், எங்கூட நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் சொன்னார் சும்மா 2 நாள் வந்து உங்கள் கேம்பெயின் பார்க்க வந்தேன். ஸோ 2014 வந்து எனக்கு வந்து தமிழ் ஏரியாவில் போய் கேம்பெயின் பண்ணி எப்படி இருக்குது ஃபீல் பண்ணி ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணார். ஓகே. எஸ்வி சேகர் தான். சேகர் கேம்பெயின் பண்ண பாரதியார் பேரன் இந்த வீட்டில் இருந்தார் ஹனுமான் காட்டில், அவரையும் எடுத்து உள்ளே போட்டுட்டோம். ஸோ பாரதியார் பேரன் சேகர் கேம்பெயின்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன் நான் சென்னைக்கு போகிறேன், போயிட்டு திரும்பி ஐ கோ பேக் டு நியூயார்க் அப்படின்னா. இதுக்கு வரணுமே, ஸ்வேரிங்கின்னு வரணுமே என்ன. ஓகே. என்ன ஒரு அவருக்கு என்ன ஒரு ஞான திருஷ்டியாக தெரியல, ஓகே ஸ்வேரிங்கின்னு வரணும்ட்டார். ஓகே. தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கிறதா நான் ஜெயிச்சாச்சுன்னு முடிவு பண்ணிட்டார். ஓகே. ஸ்வேரிங்கின் வரணுமே, தள்ளி போடு டிக்கெட் என்ன. சரி சார் தள்ளி போடுறேன்னு. ஓ அதே மாதிரி பிஜேபி ஸ்வீப் ஆச்சு. ஆமாம், பிஜேபி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். எனக்கு ஸ்வேரிங்கினுக்கு கூப்பிட்டாங்க. ஸ்வேரிங்கினுக்கு 2வது சீட் 2வது ரோல எனக்கு கொடுத்தாரு. அம்பானிக்கு பின்னாடி ரோ, செகண்ட் ரோல என் கூட வருண் காந்தி, மேனகா காந்தி, டாக்டர் முகுந்த் மோடி. அப்கோர்ஸ் முகுந்த் மோடி இது வந்தார் நியூயார்க்ல இருந்து. அப்புறம் இன்னும் சில என்ஆர்ஐஸ் எல்லாம் செகண்ட் ரோல எங்களுக்கு போட்டாங்க. ஓகே. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கை கொடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிட்டு போயிட்டோம். அன்றைக்கி நைட் டின்னர் அங்கேயே கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஒரு வேடிக்கை, ஒரு வாட்டி நியூயார்க்கில் வந்து இறங்கிட்டு ஒரு அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட்லேருந்து ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டு போனோம். ஓகே. பாம்பே பேலஸில் சுரேஷ் ஜானியோட காரெல்லாம் கூப்பிட்டு போனோம். ஓகே. அந்த கார் கதை வெளியில் பொட்டியை வந்து காரில் ஏர்போர்ட்லேருந்து ட்ரங்க்கில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். மீட்டிங்கில் முடிச்சுட்டு வந்தோம். அவர் பொட்டி காணாமல் போச்சு, எவனை திரும்பி போயிட்டான். மாற்று துணி கூட இல்லை அவர்கிட்ட. ஓகே. சுரேஷ் ஜானி சொன்னால் என்னால் நியூஜெர்சி கூப்பிட்டு போக முடியாது, ஏன்னா இங்கே ஜாக்சன் ஐட்டில் தான் இந்தியன் கடை இருக்குது, நீ மேனேஜ் பண்ணிக்கோனார். சார் எங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கீங்களாண்ணே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன், எனக்கு துணி கூட இல்லைன்னார். நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். லுங்கி கொடுத்தேன், லுங்கி கட்டிக்கிற பழக்கம் இல்லைன்னார். ஓகே. அப்புறம் ஒரு வேஷ்டி இருந்து அதை எடுத்து கொடுத்தோம், அது கட்டிட்டார். இப்போ கட்டிட்டு மார்னிங் 10-9 மணிக்கு சிவதாஸ் கடை எப்படா திறக்குவோன்னு பார்த்துருந்தேன். நானும் முடிஞ்சு 9:45 மணிக்கு போயிட்டோம். சிவதாஸ் ஆடி இறங்கி வந்து கதை திறந்தேன். சிவதாஸ்ஜி ஒரு டெல்லியில் வந்திருக்கார், எனக்கு பைஜாமா கொடுத்தாரு, ரெடிமேடாக வேணும்னு. வா தரேன்னார். ஒரு 4 செட்டு வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். இன்னும் சொல்லி காட்டுவார், யூ கேம் மீ லுங்கி அப்படிம்பார். அது சிவதாஸ் சொல்லி வாங்கி, சிவதாஸும் அவரு அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச கொண்டனா, பழைய நண்பர்களை மறக்க மாட்டேன். ஓகே. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தாலும். ஓகே. அப்போ திடீர்னு கேட்டார் இதில் டெல்லியில், ஹவு இஸ் ரங்கா அப்படின்னு கேட்டார். ரங்கா இஸ் ஃபைன் சார், இஸ் இஸ் ஸ்டில் இன் ஜேர்னலிசம். இல்லை சார், அவர் நியூயார்க் டைப் போயிட்டார், இப்போ மீடியாவில் இல்லைன்னு. நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுவேன். ரங்கா நாங்களாம் தட் இஸ் அந்த மைன்யூட்டாக. ஓகே. அதோட ஒன்று 5th அவென்யூ கொரியன் டீ கடைக்காரனை ஞாபகம் வச்சிருக்காரு. ஓகே. அப்புறம் எங்களை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரா? ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு குணம், பண்பாடு. ஆனால் யாருக்கிட்டையும் வந்து அவர் வந்து ஒரு ரஃப்பாக பேசினதாகவோ ஒரு கோபமாக பேசினதாகவோ, கோவப்படும் சமயங்களில் எவ்வளோ நான் கோவப்பட்டிருக்கேன். ஓகே. நான் அவர் கூட இருக்கும்போது கோவப்பட்டிருக்கேன். கையை பிடிச்சி அமுக்குவார், பேசாமல். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பாலிட்டிஷியன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன். 2014 அப்புறம் மோடியை பார்க்க உங்கள் வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? 14 அப்புறம் நான் நியூயார்க் போயிட்டேன். ஓகே. பதவி ஏற்பெல்லாம் முடிஞ்சோடனே அப்போ இந்திய தூதர் அங்கே கூப்பிட்டு சொன்னார், மோடிஜி வந்து வரப்போகிறார் அமெரிக்காவுக்கு, நியூயார்க்குக்கு. ஓகே. மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஒரு வரவேற்பு நடத்த போகிறோம்,
மேடிசன் ஸ்கொயர் 35,000 பேர் கூடும் ஒரு ஆடிட்டோரியம். அதில் ராக் மியூசிக் தான் நடக்கும், அதில் எதுவும் இது நடக்காது, ராக் மியூசிக் நடக்கும். ஓகே. ஆனால் மோடிக்கு விசா ரிஜெக்ட் ஆன பொழுது அங்கே வாழ இந்தியர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சோம். அவர் முதல்ல வந்து பேசுறதா இருந்தது, விசா ரிஜெக்ட் ஆயிடுறதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசினார். 2014 PM ஆன பிறகா? PM முன்னாடி, PMக்கு முன்னாடி, PM முன்னாடி CM இருக்கும்போது. ஓகே. குஜராத் CM இருக்கும்போது விசா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா. அப்ப அந்த ஆடிட்டோரியம் ஃபில் பண்ணி காமிச்சோம். ஓகே. அப்ப நாங்க சேலஞ்ச் பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் மோடி வந்தா இதே ஆடிட்டோரியத்துல பேச வைக்கணும் அப்படின்னு. மோடி ஓகே பண்ணிட்டார். ஓகே, மேடிசன் ஸ்கொயர் கார்டன் ஃபைன் அப்படின்ட்டார். 2 சாய்ஸ் கொடுத்தோம், ஒன்று நசா கொலோசியம், ஒன்று மேடிசன் ஸ்கொயர் கார்டன். மோடி சொன்ன மேடிசன் கார்டன் பெட்டர், பிகாஸ் நியூயார்க்லேயே இருக்குது, ப்ராப்பராக இருக்குது, இந்தியன்லாம் கூப்பிடுங்க, யாருக்கு டிக்கெட்லாம் போடக்கூடாது, எந்த டொனேஷன் வாங்கக்கூடாது, நான் வாட்ச் பண்ணுவேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம், ரூல்ஸ் எல்லாம் போட்டார். ஓகே. ஓகே ஃபைன். அப்போயே அவரோட ஆட்டிடியூட். அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் 3 மாதம் நான் வந்து PTIலேருந்து லீவ் எடுத்துன்னு வேலை பண்ணேன். ஓகே. ஃபுல் டைமாக என்னை கமிட்டியில் போட்டார். அந்த கமிட்டியில் எங்கூட இருந்து ஜெய்சங்கர். அப்போ அவர் வந்து இந்தியாவோட அமெரிக்க தூதர். ஓகே. அமெரிக்கா வாஷிங்டனில் தூதராக இருந்தார். ஓகே. சைனாலேருந்து அங்கே வந்தார். ஸோ நானும் ஜெய்சங்கரும் எவ்ரி டே மீட் பண்ணி உட்காந்து பேசி எல்லாம் பிளான் பண்ணி எப்படி பிரைம் மினிஸ்டர் வருது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, கூப்பிட்டு வருது, அப்புறம் ப்ரோட்டோகாலோட மீட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு அனுபவம் எனக்கு. ஏன்னா ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமரோட வருகையை கூட இருந்து பண்ணுறது ஒரு பிக் திங். அந்த மீட்டிங் வெளிநாட்டில் அந்த மீட்டிங் நல்லா பண்ணி முடித்தோம். அந்த கோர் கமிட்டி மெம்பருக்குலாம் ஒரு டின்னர் கொடுத்தாரு, ஒரு 15 பேருக்கு, அந்த வால்டா ஃபர்ஸ்ட் ஏரியாவில். வேலை பெரிய எல்லாம் பெரிய பெருந்தலைகள், புள்ளிகள். நான் ஓரமாக உட்காந்தேன். எல்லோரும் போய் மீட் பண்ணி ஷேகன் பண்ணி தேங்க் பண்ணிட்டு போனாங்க. நான் போனேன். பிரகாஷ்ஜி, எஸ் சார், வாட் இஸ் த பிளான்னாரு. நாளைக்கு நீங்கள் வாஷிங்டன் போகிறீங்க, நாளைக்கு நான் எங்கள் ஆஃபீஸுக்கு போகிறேன், 3 மாதம் ஆஃபீஸுக்கே போகல, நான் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு. ஜெய்சங்கர், யூ பேக் ஆல் இஸ் பேக்ஸ், புட் இன் டிப்ளமேட்டிக் கண்டெய்னர், சென்ட் ஹிம் டு சென்னைனர். ஓகே. ஜெய்சங்கர் நான் சொன்னேன், சார் ஹவு கேன் ஐ கோ வித்தவுட் நோ நத்திங் டூயிங். என் மனைவி வந்து அப்போ இந்தியன் கான்சுலேட்டில் ஒர்க் பண்ணோம். ஓகே. அதனால் கான்சுலேட் ஜாப்னு அம்பாசிடர் வில் டேக் கேர். ஓகே. நான் வரணும்னு பிடிவாதமாக இருந்தார். ஓகே. ஜெய்சங்கர் சொன்னார், நான் பிஎம்கிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ண, எஸ்ன்னு ஒத்துக்கோ, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன சார் பண்ண போகிறேன், டெல்லிக்கு வந்துருந்தேன். இல்லை நீ கிளம்பி வா. சரி, ஓகே, ரைட். வர ஃப்ளைட்டில் நான், அஜித் தோவல், அதானி எல்லாம் ஒன்றா பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸில் எல்லாம் அவளே ஏற்பாடு பண்ணிட்டான். வந்ததே கண்டெய்னர்லாம் இங்கே வந்து சேர்த்துனான். டெல்லியில் போய் கூப்பிட்டா மீட் பண்ணேன். கேட்டால் பாலிடிக்ஸில் வரையான்னு கேட்டேன். நான் சொன்னேன், சார் எனக்கு பாலிடிக்ஸ் ஒத்து வராது, நான் வந்து பத்திரிகைக்காரன், கொஞ்சம் யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு அந்த ஐயா அப்பா கூழ கும்பிட்டு போகிறதுல ஐ நோ யூ பற்றி நீ என்ன உனக்கு ஏதாவது யூஸ் பண்ணுமேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏதாவது எனிதிங் நான் பொலிட்டிக்கல்னால் பண்ணித்தரேன் அப்படின்னேன். நடுவில் என்ன ஆகிடுத்து, எனக்கும் மோடிக்கும் நல்ல உறவு பிடிக்காத ராம் மாதவ்னு ஒரு RSS லீடர், ஓகே, ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு பிராமணர், அவருக்கு என்னோட வளர்ச்சி பிடிக்கல. ஏன்னா மோடிஜி அவர் வீட்டிலே தோளில் கை போட்டு என்கிட்ட பேசுறது, அவரோட செக்ரட்டரி நிருபேந்திர மிஸ்ரா பார்த்து அசந்து போயிட்டார். ஓகே. PK மிஸ்ரா, நிருபேந்திர மிஸ்ரா எல்லாம் அவங்களுக்கே அவரோட நெருங்கிய சஞ்சய் பாவசர்னு ஒருத்தர் இருந்தார். மோடியோட ஐஸ் அண்ட் இயர்ஸ் மோடி ஃபார் 20 years. ஓகே. அந்த சஞ்சய் பாவசருக்கு மட்டும்தான் நான் மோடி எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த சஞ்சய் பாவசர் தான். அந்த சஞ்சய் பாவசர்கிட்ட சொன்னாராம், ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறான் இவன், நான் எவ்வளோ சொல்லி கேட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்கிறான், அது brought him to இந்தியா இதுக்கோசரம் தான் அப்படின்னு. நான் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தேன், அரசியல் வேண்டாம், எனக்கு தேவையில்லை, இன்னும் ஒரு எம்பியாக போகிறேன், இது மாதிரி பத்திரிகை, எனக்கு பத்திரிகை தொழில் தான் எனக்கு பிடிச்சமான தொழில்னு. அப்புறம் என்ன எடுத்து இந்த ராம் மாதவ்கிட்ட கூப்பிட்டு சொன்னான், பிரகாஷை கன்வின்ஸ் பண்ணு. ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி ராம் மாதவ் கூப்பிட்டு பிரகாஷை கன்வின்ஸ் பண்ணு, அவனுக்கு நல்ல போஸ்ட் ஏதாவது போட்டு கொடு அப்படின்னு சொன்னார். ஸோ ராம் மாதவ் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணேன். ராம் மாதவுக்கு என்னமோ எனக்கு என்ன காரணமோ எனக்கு பிடிக்கல. பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் அவன் ஒன்றும் போஸ்டெல்லாம் வேண்டாங்கிறான், அவனுக்கு ஹிந்தி தெரியாதா, ஹிந்தி தெரியாது, அவனுக்கு டெல்லியில் வேலை செய்ய முடியாது, திருப்பி யூஎஸ்கே போகிறேங்கிறான் அப்படி இல்லாத மூலம் இதை போட்டு விட்டார். இது எனக்கு 2 வருஷம் கழித்து தான் மோடி கேட்டார் என்கிட்ட, என்ன ஏன் இந்த மாதிரி நீ போக மாட்டேன், ராம் மாதவ் பேசினியாமே நீ சொன்னேன். அப்படின்னு சொல்ல சார், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னேன், எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னார். ஓகே, நான் மோடியோட ப்ராப்ளம் கிடையாது, பட் அவரோட விருப்பத்துக்கு நான் எதிராக போனேன், நான் ஒரு போஸ்ட் எடுத்துக்கல, ஒரு பதவி எடுத்துக்கல அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு, அது நல்லா தெரியுது. பட் அதே நேரத்தில் எப்போ எனக்கு சஷ்யப்த பூர்த்தி நடந்தது, 60 நடந்தது. ஓகே. டெல்லியிலேருந்து ஸ்பெஷலாக ஒரு ஆள் ஒரு பெரிய பேக்கெட் கொண்டு வந்தான், ஸ்வீட் பாக்ஸு, புடவை, வேஷ்டி, பழங்கள், ஓகே, அந்த நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு, அதில் வித் லவ் ஃப்ரம் நரேந்திர மோடி இன்னொன்று அந்த கார்டு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ என்னோட வாழ்க்கையில் சுகதுக்கங்களில் பங்கு பெற்றவர்
ஆனால் ஒரே குறை என்னன்னா அவர் சொல்கிற பேச்சை நான் கேட்கல அப்படின்ற வருத்தம் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உங்களுக்கும் மோடிக்குமான அனுபவத்தை பற்றி ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. 99 அமெரிக்காவில் உங்களுடைய ஆரம்பித்த நட்பு 2014 ஸ்வெரிங் இன் ஃபங்க்ஷனில் 2வது ரோல இடம் கொடுத்தாரு. அந்தளவுக்கு உங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்தாரு. உங்களுடைய சஷ்டியப்த பூர்த்திக்கு கூட க்ரீட்டிங்ஸ் அனுப்பினார்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். உங்களை பற்றின ஒரு இன்னொரு அறிமுகம், நீங்கள் அரசியல் மட்டுமே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இன்னொரு முகம் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமாக பலருக்கும் தெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.